ஒரு காலேஜ் வந்து என்எம்சி அண்ட் டபிள்யூஹெச்ஓவால் அப்ரூவ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டிகிரி இந்தியாவில் வேலிட். இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீனிங் எக்ஸாம் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எஃப்எம்ஜி எக்ஸாம் கொடுப்பாங்க. அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. பாஸ் ஆர் ஃபெயில் எக்ஸாம், மைனஸ் மார்க் கிடையாது. 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். வருஷத்தில் 2 வாட்டி நடக்கும். 300ல் 150 மார்க் எடுத்தாலே அவங்க பாஸ் ஆனால் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் கொஞ்சம் சில டைம் லேக் அடிக்கும். ஏன்னா நம்ம சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் ஒரு 2 or 3 months லேக் அடிக்கலாம் மேபி. அது ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க இல்லையா, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அந்த டியூரேஷன் கொஞ்சம் லேக் அடிக்குமே தவிர, பட் இன்டர்ன்ஷிப் போட்டாங்கன்னா அந்த 1 year இன்டர்ன்ஷிப் அவங்க முடித்த உடனே நம்ம டிஎன்எம்சிலேருந்து அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்தியாவில் 1 கோடி கொடுத்து படித்த டாக்டருக்கும் அங்கேருந்து படிச்சுட்டு வந்து டிஎன்எம்சியில் நம்பர் வாங்கிட்டா ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் ரியாலிட்டி. இது இன்னுமே பூசி மொழிகிட்டு தான் இருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா டிஎன்எம்சின்றது நம்ம கவர்மெண்ட் தான் அந்த நம்பர் கொடுக்குது, அவங்களுக்கும் அதே நம்பர் தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் படிக்கிற நிறைய காலேஜஸில் நிறைய ஃபீஸ் வாங்கி படிக்கிறவங்களுக்கும் அதே நம்பர் தான் கொடுக்குறோம். என்ன வித்தியாசம் இருக்குது?